திருப்பி நாங்கள் இன்னொரு பாட்காஸ்ட்டோடு வந்துட்டோம். இப்போது என்ன பாட்காஸ்ட்னால், இந்த பாட்காஸ்ட் எதை பற்றினா, இன்றைக்கி நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து ஜாப் ஃபேருக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வாரம் போன வாரம் வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு அவங்க காலேஜில் வந்திருக்கு, பிளேஸ்மெண்ட்டு. அதுவும் அட்டன் பண்ணியிருக்காரு. அதனால இது ஒரு ஜாபை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு பாட்காஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம். ஏன் நீங்கள் அட்டன் பண்ணலையான்னு கேட்காதீங்க. நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டு போவோம், பொறுமையாக அட்டன் பண்ணுவோம். சொல்லு எப்படி ஃபஸ்ட்டு எப்படி என்ன படிச்சிருக்க, யார் நீ, ஃபைனல் இயர் என்ன படிச்சிருக்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் நடந்தது, அதுக்கப்புறம் இங்கே நடந்தது சொல்லு. நான் படித்தது சிவில் இன்ஜினியரிங். அதை படிச்சுட்ருக்கேன் சிவில் இன்ஜினியரிங். எங்கள் காலேஜில் மொத்தம் 7 பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு. அந்த 7ல் 5க்கு நான் போகல. நான் ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வாண்டடாக போனது இந்த ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் தான், சிஎஸ்ஐ குளோபலுங்கிற கம்பெனிக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். தம்பி 7 பிளேஸ்மெண்ட்டை பைத்தியகாரத்தனமாக விட்டுருக்கான். அந்த மாதிரி நீங்கள் யாரும் விட்டுறாதீங்க. நெவர் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், இதுலேருந்து நான் சொல்ல வர இதுதான். ஆனால் சரியா சொல்லுங்கள், அப்புறம் அப்படியே போய்க்கலாம். அந்த 5 பிளேஸ்மெண்ட்டை எதுக்கு விட்டேன் அப்படின்னா, ஏன்னா நான் படிக்கிற யோசனையில் இருந்தேன். அதனால் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு அட்டன் பண்ணவே இல்லை, ஜாப் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் கடைசியாக இந்த சிஎஸ்ஐ குளோபலுங்கிற பிளேஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டைம், பெரிய கம்பெனி வேறு, எங்களுக்கு ஒரு டைம் வந்தனால சரி அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்கிறதுக்காண்டி போனேன். நானே நினச்சி பார்க்கல செலக்ட் ஆனதுன்னு. ஓ, கங்க்ராட்ஸ். இந்த நேரத்தில் நீங்களும் எல்லாருமே கமெண்டில் கங்க்ராட்ஸ் போட்டு விடுங்க மிஸ்டர் எக்ஸுக்கு. தம்பி ப்ளேஸ் ஆகிட்டாரு. நானும் என்னென்னவோ பயந்துட்டு போனேன். ஐயோ கேள்வி கேட்பாங்களோ, என்னென்ன கேள்வி கேட்பாங்க. எனக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, நாளைக்கு இன்டர்வியூ, இன்றைக்கி நைட்லேருந்து சொல்லுங்கள். எப்படி ஸ்டார்ட் டு எண்டு எப்படி போச்சு? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டு எண்டுனா நைட்லேருந்து நைட் தாட்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு? பதட்டமாக இருந்துச்சு. நைட்டு கனவுல கூட இன்டர்வியூவாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சரி இன்டர்வியூக்கு என்னென்ன கேட்பாங்க, ஸ்டார்டிங்கில் நம்மளை பற்றி செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தானே, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்து யூடியூப்பில் போட்டு கூகுளில் போட்டு தேடி கண்டுபிடிச்சி எப்படி பேசணும். இப்போ என் பேரை சொல்லி, அதுக்கப்புறம் நான் என்ன படிக்கிறேன், எங்கே படித்தேன், இதெல்லாம் வந்து சொல்லி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா எங்கள் சிவில் ரிலேட்டடாக இருக்கிற கோட் புக், நாங்கள் அதை வச்சு தான் வந்து பில்டிங் எல்லாம் டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற கோட் புக்கை ஃபுல்லாக தரவாக படிக்கணும்னு சொல்லி மாங்குன்னு உட்காந்து கூகுளில் போட்டு யூடியூப்பில் போட்டு மாற்றி படிச்சுட்டே போனேன். ஆனால் ஏன் நேரம் அங்கே போய் பார்க்குறேன், என் பேப்பர் நைட்டு படிச்சிட்டிங்க, அப்புறம் காலையில் எழுந்திரிச்சிட்டிங்க. அப்போது இந்த நிலமையில் இருந்தீங்க நர்வஸாக எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு நொடிகளும் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் பக்கம் தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வியூ இல்லையா, அது 5 பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்க கூட அந்த பதட்டம் இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெரிய கம்பெனிக்கு தான் போனால் எவனுக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னாலே பயமாக தான் இருக்கும். என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி போனாலும் நமக்கு அந்த கம்பெனி கிடச்சிருமா, எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பதட்டம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பதட்டமும் இல்லாமல் லேட்டாக கிளம்பி 1/2 மணி நேரம் லேட்டாக போய் கடைசியில் ஏன் நல்ல நேரம் அவங்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்டு நடந்தது. எங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு தான். ரிட்டன் டெஸ்ட்டில் வந்துட்டு எப்படி ட்ராயிங் வரையணும், பிளான், எலிவேஷன், செக்ஷன், இந்த மாதிரிலாம் வந்து வரும். எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாமே தான். ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்டு ரவுண்டில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அதுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தேன். அதை சொன்னேன் பார்த்தீங்களா, காலையில் இருந்துச்சு லேட்டாலாம் கிளம்புனேன்னு. இது வந்து செகண்ட் இன்டர்வியூக்கு நடந்தது, செகண்ட் ரவுண்டுக்கு நடந்தது. போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஃபஸ்ட்டு டைம் போனாங்க. என்னது அங்கே எதுவும் சாப்பாடலைன்னாலும் அந்த டைனிங் டேபிளில் போய் உட்காந்தோடனே ஒரே சந்தோஷம்.
5 ஸ்டார் ஹோட்டல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோமே. சூப்பராக இருந்துச்சு. ஒரு காப்பியும் 4 டைப் ஆஃப் சர்க்கரையும் தந்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கரையை மட்டும் எடுத்து கலக்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ நிறையா எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 4 பிஸ்கெட் தந்தாங்க. ஏன்னா இது காலையில் டைம் இல்லையா, அதனால் வந்துட்டு நார்மலாக டீ பிஸ்கெட் இது மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் அந்த ஹெட்டு வந்தாப்புல சிஎஸ்ஐ குளோபலோட ஓனர்னே வச்சுக்கோங்களேன், ஓனர் அவர் வந்தார். வந்து ஒரு பெஞ்சுக்காக வந்து நீங்கள் பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாமல் வாங்க, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒரு பெஞ்சுக்காக வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கவங்க கிட்ட வந்து ஒரு பெஞ்சாக சொல்லி போனார். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் நினச்சி நான் அங்கேயே இருந்திருக்கலாம், அங்கேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே ஒருத்தர்கிட்டையும், அதுவும் நாங்கள் எல்லாம் சின்ன பசங்க தான் இருந்தாலும் வந்து ஒருத்தங்கிட்டையும் சொல்லி அவர் வந்த லேட்டாக வந்ததுக்காண்டி சாரி எல்லாம் கேட்டெல்லாம் போனார். ரொம்ப நல்ல மனுஷர். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா இன்டர்வியூ நடக்க ஆரம்பிச்சது. ஒரே பதட்டம், ஐயோ என்ன பேச போகிறோம், செல்ஃப் இன்ட்ரடக்ஷனா, ஐயோ என்ன பேச போகிறோம், எல்லாம் அங்கே போனோன்னே கன்ஃபியூஸ் ஆகிருச்சு. உட்காந்து ரிஹர்சல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பேருக்கு அப்புறம் என்னென்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கோட் புக்கிலேருந்து என்னென்ன கேள்வி கேட்பானுங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படி யோசிச்சு இந்த மாதிரி நிறைய யோசனை மாற்றி பேசிட்டு, அதுவும் அது வரைக்கும் எந்தளவுக்கு பதட்டம் இருந்துச்சோ கடைசியில் எனக்கு முன்னாடி பேட்சாக பிரித்தாங்க எங்களை ஒரு 3 பேராக. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் நடந்துச்சுங்களா, அந்த ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, அதில் வந்து டாப்லேருந்து அப்படியே ஒருத்தராக வந்துட்டு அமுச்சு விட்ருந்தாங்க. அந்த மாதிரி நான் வந்து கடைசிக்கு முன்னாடி பேட்ச். எனக்கு முன்னாடி பேட்ச் போயிட்டு வந்தோடனே எனக்கு ஒரே பதட்டம், ஏன்னா அடுத்த பேட்ச் நான் தான் இல்லையா, அதனால அப்படியே ஒரு நிமிஷம் பக்குன்னு இருந்துச்சு. என்னென்ன கேள்வி கேட்பாங்க, நம்ம அங்கே போய் இது வளரிடக்கூடாது அந்த மாதிரி சொல்லி நிறையா யோசனை. ஆனால் போகிறப்ப ரீசெண்டாக ஃபஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த உடனே கேட்டுட்டு போன உடனே சீட்டில் வந்து அவங்க சொல்கிற வரைக்கும் உட்காரக்கூடாது. அது அவங்க சொல்லலை, பட் இருந்தாலும் அது வந்து நம்ம ஃபார்முலா. அங்கே போன உடனே அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லாமல் நம்ம சீட்டில் உட்காரக்கூடாது. முதல்ல அவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லையா மே டேக் மை சீட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காரணும். இது எங்கள் சார் பூரா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் பண்ணீங்களா? அப்படி இல்லை, அதுதான் நாங்களும் நினச்சோம். பட் இருந்தாலும் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து நாங்கள் இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில், அப்புறம் சில விஷயங்கள் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி விஷயம் வேணால் தமிழ், மற்றபடி மீது எல்லாமே இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் போட்டு போனோம். அந்த மாதிரி தான் யோசிச்சு கடைசியில் போய் உட்காந்ததுக்கப்புறமா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கேட்கல, எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் நாங்கள் எழுதின பேப்பரை பார்த்தாங்க, என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம். ஐ மீன் எல்லாருமே ஒரே ஹாலில் இருக்கீங்க இல்லை தனித்தனியாக? ஹால் சேமாக தான் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் டைனிங்லேயே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க, சாப்பிட்ற இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அந்த பேட்சாக பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அதுலேருந்து வந்து உள்ளே அமுச்சு விட்ருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு 4 பேர் போனோம், 4 பேராக பிரித்து அந்த ரூம்குள்ளே அமுச்சு விட்ருவாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க, அந்த ரூமில் தான் இன்டர்வியூ நடக்கும். அங்கே போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு 4 பதட்டம், நான் எப்படி ஆரம்பிக்கிறது அதெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தேன். பார்த்தா ஃபஸ்ட்டு சீட்டில் உட்கார சொன்னாங்க, கேட்டுட்டு உட்காந்தேன். கேட்டதுக்கப்புறமா உட்கார சொன்ன உடனே அந்த பேப்பரை பார்த்தாங்க. எங்கள் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரிட்டன் விட உங்களுக்கு டைக்ராம் அதுதான் முக்கியம். ஏன்னா சிவில்னாவே உங்களுக்கு ட்ராயிங்கை பார்த்து புரிஞ்சிக்க முடியும்னா அது சிவிலில் தான். ட்ராயிங் மூலிமா கான்வர்சேஷனுவாங்க, அது வந்து சிவிலில் நடக்கும். நீங்கள் என்ன தான் எந்த லாங்குவேஜ் தெரியாமல் வந்திருந்தாலும் உங்களுக்கு ட்ராயிங் பார்த்தா அது என்னங்கிறது புரியும். இப்போ நான் ஒரு டைக்ராம் பார்த்தேன்னா இதுதான் பிளானு, சும்மா ஒரு டைக்ராம் பார்த்தோம்னா ஓ இப்படி தான் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா தெரியும், சைட்லேருந்து பார்த்தா தெரியும், இதெல்லாம் வந்து தெரியும். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தா தெரியும். அதுதான் சிவில், சிம்பிளாக சொல்லணும்னா. டைக்ராம் கம்யூனிகேஷன் தான் நாங்கள் மோஸ்ட்டாக ட்ராயிங்லேருந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ சிவில் இன்ஜினியரிங்க்கு ட்ராயிங் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் அதை தான் முதல்ல பார்த்தாங்க. நீங்கள் ரிட்டன் ஒரு 4 கொஸ்டின் தந்தாங்கன்னா அந்த 4 அவங்க கவனிக்கலை, உங்களுக்கு ரிட்டனை விட ட்ராயிங்கை பார்த்தாங்க. அந்த ட்ராயிங்கில் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அந்த தப்பு எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நாங்களும் ஓகே சார், எஸ் சார் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க,
நியூட்டன்ஸ் தேர்ட் லா தெரியுமான்னாங்க. எனக்கு டக்குன்னு பிளிங்க் ஆச்சு. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு அதில் என்ன கன்ஃபியூஷன்னா, நியூட்டன்ஸில் 3 லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இருக்குல்ல. இதில் வந்து இந்த லா வந்து எத்தனாவதுன்னு எனக்கு தெரில. எனக்கு இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனவுடனே சரி சொல்ல வேணான்னு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன். பார்த்தா எங்கள் கூட 3 பேருமே சொல்லலை. அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி அவரும் கேட்டே இருந்தார். சரி நம்ம அட்லீஸ்ட் இதை சொல்லலாம், ஏன்னா அவர் கேட்கறக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தால் பதிலாக சொல்லணும் இல்லையா. சொல்லாமல் உட்காந்துருந்தேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா தெரியுமான்னொடனே, சார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு சொன்ன உடனே அது தேர்ட் லா அப்படின்னு கொஞ்சம் பல்ப் வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. பட் தேர்டுக்கு தான் சார் நான் சொன்னேன். நீங்கள் அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு கேட்டீங்க. நான் இருந்த கன்ஃபியூஷனில் அதை மாதிரி சொல்லி விட்டேன். அப்புறம் அது ஓகே தான், பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு அவர் சொன்னார். ஃபஸ்ட்டுங்கிற வந்துட்டு ஒரு விஷயத்து மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது நிலையாக தான் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. செகண்டுக்கு ஒன்று சொன்னார். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த செக்ஷன்ஸ் இருக்கும், சிமெட்ரிக்கல்ங்கிற மாதிரி ஒரு உட்டன் பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து நாங்கள் பண்ண அந்த டைக்ராம் எங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் படி வரும், பைல் அப்படிங்குவாங்க. அதாவது ராடாக இருக்கும், அதை வச்சு ஃபவுண்டேஷன் பண்ணுவாங்க இந்த ரொம்ப நீளமாக போகிற இடத்துக்கெல்லாம். அதனால் அதை வச்சு ஒரு டைக்ராமு அதுக்கு வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக எடுத்து காமிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு புதுசாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது கற்றுக்கிட்டு அதில் எதுவும் நடுவில் கொஸ்டின்லாம் கேட்கலையா அவங்க? அதில் எதுவும் கொஸ்டின் கேட்கல, ஏன்னா எங்களுக்கு வந்து அது புதுசு. எங்களுக்கு வந்து அதை பற்றி லைட்டாக பேசிக் மட்டும் தான் தெரியும். அதுனா என்ன, எங்கே யூஸ் பண்ணுவோம், இது மட்டும் தான் தெரியும், மற்றபடி வேறு எதுவும் தெரியாது இல்லையா. அதனால் எந்த கொஸ்டினும் கேட்கல. ஸோ இது சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி என்னையும் கொஞ்சம் லைட்டாக புகழ்னாங்க. உங்களோட ட்ராயிங்லாம் நல்லா இருக்குது, இமேஜினேஷன் நல்லா இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் திங்க் பண்ணுறதை மட்டும் மாற்றினீங்கன்னா நீங்கள் இன்னமும் க்ரோ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. பரவாயில்லையே நம்ம ட்ராயிங் நல்லா பண்ணுறோமே, எனக்கும் ட்ரா பண்ணுறது பிடிக்குங்கிறதுனால அதில் பாராட்டு வாங்கினது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மீதி பேர்த்துக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ இதில் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நடக்கலை, கொஸ்டின் கேட்கல, எதுவுமே ஆகலை. என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நியூட்டன்ஸில் மட்டும் தான் கேட்டாங்க. அது என்கிட்ட கேட்கல, பொதுவாக கேட்டாங்க. அந்த பொதுவாக கேட்டதில் நான் வந்து பதில் சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் நடக்கலை. ஓகே, அவ்வளோதான். இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தேங்க்யூ சார்னு மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, அப்புறம் கிளம்பி வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு ரிசல்ட் வந்து 1 வாரம் கழிச்சு தான் ரிசல்ட் வரும் அப்படின்னாங்க. அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் இது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது எதுக்குன்னா, இன்டர்வியூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரி சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ திடீர்னு நான் நெக்ஸ்ட்டு ஒரு காலேஜ் போகிறேன்னா அங்கே ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னா அது புதுசாக போனால் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அங்கே கொஞ்சம் ஒரு ஐடியாவாச்சு இருக்கும். அதனால இது எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி போனது. பட் இருந்தாலும் அதுவே ஒரு பயமாகி ஐயோ செலக்ட் ஆயிடுவானா இல்லையா. 17 பேர் தான் வேக்கன்சின்ட்டாங்க. நாங்கள் போனது ஒரு 20 பேர். அதில் எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு 15 பேர், அதுக்கப்புறம் மீதி ஒரு 5 பேர் வந்து வெவ்வேறு காலேஜிலேருந்து வந்திருந்தாங்க. சங்கரா உமன்ஸ், ராமகிருஷ்ணா இந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ அதில் 17 பேருன்னு சொன்னது. அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட் வந்தது. என்ன வந்துச்சு, நீ செலக்ட் ஆகிட்டடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்குனாலும் ஒரே சந்தோஷம், நினைக்கவே இல்லையே இப்படியெல்லாம் நடக்கும்னு. அந்த வாரத்தில் எனக்கு கனவுலேயே வந்துருச்சு. நாங்கள் ஒரு 5 பேர் வந்து ரூம் எடுத்து சென்னையில் தங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு வந்துச்சு. ஆனால் சென்னையில் கம்பெனி இருக்கா? ஆமாம், சென்னையில் வந்து அந்த கம்பெனி இருக்குது. மெயின் பிரான்ச்சு துபாயில் இருக்குது. துபாயிலையா? மெயின் பிரான்ச் துபாயில் இருக்குது. இங்கே சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் கம்பெனி இருக்குது. ஓகே. அப்போ நாங்கள் இங்கே பிளேஸ் ஆன மாதிரி நாங்கள் சொன்னோம். எனக்கு கனவு வந்துச்சு. ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு ஹைலைட்னா, எனக்கு அந்த கனவில் 5 பேர் வந்தோம். நாங்கள் 5 பேருமே இதில் செலக்டடு. எங்கள் கிளாஸில் 7 பேர். அந்த 7 பேர்த்தில் நான் என் கனவுல வந்து 5 பேருமே நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம். இன்னும் 2 பேர் மட்டும் எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகியிருக்காங்க. ஓகே. மற்றபடி ஆனால் பரவாயில்ல, எங்கள் காலேஜ்லேயே மொத்தமாகவே 11 பேர் தான் எடுத்திருக்காங்க பாருங்கள். இப்போ மீதி இருக்கவங்க
வருத்தப்பட தான் செய்வாங்க. ஏன்னா அட்டன் பண்ணி அவங்களும் எவ்வளோ ஆர்வத்தோடு அட்டன் பண்ணியிருப்பாங்க இன்டர்வியூக்கு. செலக்ட் ஆகாதன்னு நினச்சி அவங்களுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் உறுத்திக்க. லைஃப்னா ஃபெயிலியர் இல்லாமல் லைஃபா? ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் தான் லைஃபு. ஆனால் ஃபஸ்ட் டைமே செலக்ட் ஆனதை நினச்சா எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ட்ரைனிங் சென்னையில் 3 மாதம் ட்ரைனிங். அதுக்கப்புறமா ஜூன் மாதம். ஓகே ஓகே. ஜூன் 1ஆம் தேதி. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு செமஸ்டர்லாம் முடிஞ்சு லீவு முடிஞ்சு வரும். ஸோ அந்த டைமிங்கில் போனால் ரிசல்ட்டும் வந்திருக்கும் இல்லையா, அதனால் அந்த பிளானு. ஓகே ஓகே. இப்போ ஜூன் மாதம் போகணுன்னா 3 மாதம் ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் படித்ததுலேருந்து ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்த 3 மாதம் வந்து உங்களுக்கு இன்ஜினியர் கூடயே உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஓகே. அந்த இன்ஜினியர் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒர்க் பண்ணுறப்ப கூட இருப்பீங்க. உங்களுக்கும் சில ஒர்க் வரும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குங்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களே கம்பெனியில் எடுத்துப்பாங்க. கரெக்டாக பண்ணலன்னா இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் ஜாப் ஆஃபர் மாதிரி. ஆமாம், அதே தான். அதாவது இதில் இருக்க மெயின் செலெக்ஷனே எங்களுக்கு அங்கே தான் இருக்குது. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் மெயின் செலெக்ஷனே இருக்குது. இங்கே செலக்ட் ஆனது சந்தோஷமான விஷயந்தான். இந்த செலக்ட் ஆனதுலேருந்து ட்ரைனிங் போய் ட்ரைனிங்லேருந்து செலக்ட் ஆகி இன்ஜினியர்கிட்டேருந்து செலக்ட் ஆகணும். ஓகே ஓகே ஓகே. அவங்க அந்த 3 மாதங்க அப்புறம் இதுதான் என்ன கேட்டாலும் நானும் ஒரு கரெக்டான வேன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்பெனியும் வெறும் ஒரு 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 7 ரவுண்டில் இவனுக்கு இன்டர்வியூ வச்சு அவனை செலக்ட் பண்ணுறது நமக்கு ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. அதனால இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஜாப் ஆஃபர் பண்ணுறதும் அவங்களுக்கும் கரெக்டு, நமக்கும் கரெக்டு. ஏன்னா கம்பெனி பற்றி நமக்கும் தெரியாது. நம்மளும் அதில் போய் சரி நமக்கும் செட் ஆகுது. ஃபஸ்ட்டு அந்த ஃபீல்டில் நமக்கு ஸ்கில் இருக்காங்கிறது அவங்க செக் பண்ணுறதுக்கு தான் அந்த 3 இது. ஏன்னா அதை பற்றி நாலேஜே இல்லாதப்போ உங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குமா? ஸோ அதுலேருந்து நீங்கள் 3 மாதம் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஒர்க் பண்ணுறப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி இந்த ஃபீல்டுக்கு இவங்க கேப்பபிளா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதம் இந்த 6 மாதம் இந்த 6 மாதங்க அப்புறம் நான் ஒரு வேளை இன்ஜினியர்கிட்டேருந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா கம்பெனிக்கு சேர்த்திடுவாங்க. ஓகே. அப்புறம் கம்பெனி வந்து ஒன்றா சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூர். நான் சென்னை தான் சூஸ் பண்ணுவேன். கோயம்புத்தூர்லேருந்து வெளியே போகணுங்கிறது தான் ஒரு லட்சியம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கோயம்புத்தூர் தாண்டி வேறு எங்கே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சென்னை போயிடுவேன். எனக்கு செட் ஆகாத இடம் தான். வெயில், டெம்பரேச்சர் செட் ஆகாது, பொல்யூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். சிட்டி வேறையா சொல்லவே தேவையில்லை. கோயம்புத்தூர் சிட்டி இல்லை கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்துட்டு சென்னைக்கெல்லாம் போனோம்னா நமக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெயில் கொளுத்தும். அப்புறம் வண்டி இங்கே போகிறத விட அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக வண்டி போகும். அதனால் பொல்யூஷன் சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா சென்னை மெட்ரோபாலிட்டிக்கல் சிட்டி, அதனால் நிறைய பொல்யூஷன் இருக்கும். இது ரெண்டுமே எனக்கு ஆகாது. அதில் நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில. பட் இருந்தால் லைஃப் சேஞ்ச் ஆயிரும். போய் 1 மாதம் இருந்தால் பழக போகுது, அடாப்ட் ஆயிரும். 3 மாதம் அங்கே இருக்கும், பழகாமையாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா அந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் ட்ரைனிங் அப்போ ஃபுட்டு ஃப்ரீ, தங்குறதுக்கு இடமும் ஃப்ரீ. தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருவாங்க, ஃபுட்டும் தந்துடுவாங்க 3 மாதம். ஓகே ஓகே. அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த நெக்ஸ்ட் 3 மந்த் வேணால் நீங்கள் ஏதோ ரூம் பார்க்கணும். ஓகே, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சிறப்பு. அப்போனா இது எப்படி பெய்டு இன்டர்ன்ஷிப் மாதிரியா? அவங்க நமக்கு ஸ்கைப்பன் கொடுப்பாங்களா? ஆமாம், பெய்டு இன்டர்ன்ஷிப் தான் இது. ப்ரோ பெய்டுன்னு சொல்லாதீங்க, நான் தப்பாக சொல்கிறேன். பெய்டுனா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸ்கைப்பன் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சூப்பர் சூப்பர். சரி, எனக்கு வந்து மந்த்லி 20 அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி 20 கிடைக்குமா? ட்ரைனிங் பீரியட் அப்போ மட்டும். ட்ரைனிங்கில் எவ்வளோ கிடைக்குமா? ட்ரைனிங் பீரியட் அப்போ மட்டும். அப்படி ஜாபு வந்து சேர்ந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறமா 30+. ஓகே 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 அப்படிங்கிறது. சூப்பர். சரி, இதில் செலக்ட் ஆகிட்டீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் ஜாப் ஃபேரில் இப்போ திருப்பி போய் அட்டன் பண்ணீங்க இன்னைக்கு? ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஆமாம், புரியல. நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கான ஃபஸ்ட்டு காரணம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னேன்னா, அது எதனால் சொன்னேன், அந்த கேள்வி கேட்கறது, என்னென்ன கேள்வி கேட்பாங்க அதை பொறுத்து தான், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இங்கே போனேன். ஆனால் இது வந்து இங்கே நடக்கலை.
எனக்கு ரிட்டன்லேயே ஆயிடுச்சு, ரிட்டன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஒரிஜினல் இன்டர்வியூ எப்படி இருக்கணும்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. எப்படி கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறோங்கிறது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி தான் ஹிந்துஸ்தானில் நடந்துச்சு. நவ இந்தியாவுக்கு ஹிந்துஸ்தானில் ஜாப் ஃபேர் நடந்துச்சு. அதில் வந்து இன்னைக்கு போயிருக்கேன். ஓகே. இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி போயிருக்கேன். 5 கம்பெனிஸ் வந்திருக்கு. சிவில் ரிலேட்டடாக 5 கம்பெனிஸ் இருந்துச்சு. அதில் நான் இன்னைக்கு ஒன்றே தான் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா எங்களுக்கு டைம் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் லேட்டாக போயிட்டோம். லேட்டாக போனதும் இல்லாமல் ஒரு கம்பெனி அட்டன் பண்ண உடனே எங்களுக்கு ரிசல்ட்டே 2 மணி ஆயிரும்ட்டாங்க. அது நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு 2 மணிக்கு ரிசல்ட் பார்க்குறப்ப அதுவும் இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஜாப் அது முடியறதே 3 மணி வரைக்கும் தான் இருக்கும். அந்த 3 மணிக்குள்ளே நாங்கள் போனோம். எங்களுக்கு 2 மணிக்கு இதுங்கிறதுனால சரி இந்த ஒரு கம்பெனி போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு கிளம்பிட்டோம். ஓகே. இதுலேயும் என் நேரம் ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்து ரிட்டன் தான். இதுலேயும் ரிட்டன். அது எங்கே போனாலும் ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கு ரிட்டன் தான், ஆப்டிடியூடு தான். என்ன ஃபீல்டாக எடுத்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ஃபீல்டில் கூட அதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் படத்தில் பார்த்ததெல்லாம் எப்படி ஸ்டார்டிங்கில் கேட்பாங்க, இன்டர்வியூனாலே ஃபஸ்ட்டு போய் அந்த 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி உட்காரணும், சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே கரெக்டாக என் பேர் இது அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ரிட்டனு ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சத்தியமாக ஒன்றுமே தெரியல. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கே யோசிச்சபடி 2 கொஸ்டின் மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. கரெக்டாக 2 நம்பர்ஸும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பற்றி ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஓகே. 12 பேர் சேர்ந்து ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் 9 நாள் ஆகுதுன்னா 8 பேர் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து 12 நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா அது எங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக சொல்லி தந்துட்டு இருந்தாங்க, எங்கள் சப்ஜெக்டில் வந்துருந்துச்சு. சரி அது டக்குன்னு ஞாபகம் வந்தோடனே அதை எழுதினேன். அதுக்கப்புறமா ஆப்டிடியூட் செக்ஷனுக்கு அப்புறமா டெக்னிக்கல்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அது ஒன்று கேட்டிருந்தாங்க. டெக்னிக்கலில் வந்து இதெல்லாம் ஒரே பேப்பர்லையா? ஒரே பேப்பரில். ஓகே ஓகே ஓகே. OMR மாதிரியா இல்லை எழுதணுமா? நம்ம பேராகிராஃப் எழுதணும். ஓகே ஓகே. இந்த ஆப்டிடியூட் எல்லாம் 1 மார்க்காக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெக்னிக்கலும் ஸ்டீலும் வந்துட்டு சம்திங் மார்க் எவ்வளோ இருந்துச்சு. எனக்கு மார்க் அவ்வளோக்கா நான் நோட்டீஸ் பண்ணல. டெக்னிக்கலில் வந்து அதான் ஷீட் சைஸ் என்ன, டைமென்ஷன் என்ன டைப் ஆஃப் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் டைமென்ஷன் இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக இன்ஜினியரிங் டிராயிங் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய கேட்டாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், தேர்டு ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், இது பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சருங்கிறதுல ஸ்டீல் ரிலேட்டடாக என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டீல் இருக்குது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம். இதுவாச்சும் கொஞ்சம் ஈஸி தான். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸி, ஆப்டிடியூட் கஷ்டம், டெக்னிக்கல் கொஞ்சம் பரவாயில்ல. அது லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். நமக்கு அந்த லாஜிக்கல் இதில் ஒரு இதுவும் தெரியல. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரனா வந்துடும். கடைசியாக ஒரு இது கொடுத்துருந்தாங்க, டிராயிங். அந்த டிராயிங்கை போட்டு முடிக்கிறப்ப எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நான் ஒரே ஒருத்த மட்டும் ஆளில் உட்காந்துருந்தேன். நான் இத்தனைக்கும் சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் லேட்டாக தான் முடித்தேன். டிராயிங் போடுறதுக்கு மட்டும் எனக்கு டிராயிங் மெதுவாக போட்ட பழகி போச்சு. நான் எப்போவுமே பர்ஃபெக்ஷனை தான் கடைப்பிடிப்பேனா, அதனால் வந்து டிராயிங்கெல்லாம் எனக்கு வரைஞ்ச பர்ஃபெக்டாக வரையணும்னு சொல்லிட்டு பொறுமையாக வரைவேன். அதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. அது முடிச்சதுக்கப்புறமா அந்த 2 மணிக்கு இது ரிசல்ட்டுன்னு சொன்னனால உட்காந்து போய் சாப்பிட்டு எல்லாம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஆடிட்டோரியம் பெருசாக இருந்துச்சு. அங்கே போய் உட்காந்த உடனே பெரிய பெரிய ஃபேன், சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காலேஜுக்குள்ளே லிஃப்ட் இருந்துச்சு. அப்புறம் ஏன் இவன் காலேஜில் லிஃப்ட் இருந்துச்சுன்னு சொல்கிறான்னா, இவன் காலேஜில் லிஃப்ட் இல்லை. ஏன்னா அது ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்குது. 2 ஃப்ளோர் தான் இருக்குது. ஐ மீன் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்குது. கரெக்டாக அப்படி இருந்துச்சு. நீங்கள் அப்புறம் ஸ்டூடெண்ட் சரி விடுங்க, இதெல்லாம் தட்ஸ் அப்பார்ட். அப்புறம் ஹாஸ்டலெல்லாம் வந்து ஏதோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. சிலது மேலே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, கீழெல்லாம் அந்த கெஃபே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி வச்சு கீழே ஃபுல்லாக கேன்டீனு, மேலே வந்து பில்டிங்கு. எனக்கு அது பார்த்தா வீடு மாதிரி தான் இருக்குது, ஹாஸ்டல் மாதிரி இல்லை. சூப்பராக இருந்துச்சு, நச்சமாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
ஆனால் எனக்கு அந்த பிளாக்காக போகிறப்ப மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது பார்க்குறக்கு லைட்டாக ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்துச்சு. அந்த கதவெல்லாம் பார்க்குறக்கு இந்த எமர்ஜென்சி வார்டு அதுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. பில்டிங் கலரும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போகிற அந்த ரூமில் கூட்டமே இல்லை, பக்கத்து ரூமில் சரியான கூட்டம். இந்த எந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த ரூமுக்கு போகிறதுக்கு இந்த கோயில் ஃபங்க்ஷனில் வைப்பாங்க பார்த்தீங்களா, தேர் இழுக்கிறதுக்கெல்லாம், அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்தா அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் இடித்தா மாடியிலேருந்து ஒருத்தன் விழுவான், இந்த சைடு எடுத்தால் கதவுக்கு அடித்து அந்த சைடு ஒருத்தன் விழுவான், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே கூட்ட நெரிசலுக்குள்ளே பூந்து போய் அந்த ரூம் மட்டும் காலியாக இருக்குது. அந்த ரூமுக்கு வெளியில் மட்டும் காலியாக இருக்குது, மீதி எல்லாம் அப்படியே கூட்டமாக. ஏன்னா அது ஃபுல்லாக ஐடி மெக்கு இந்த ஃபீல்டு வந்துருச்சு. ஐடி தான் அந்த சைடு ஃபுல்லாக. அப்போ அங்கே ஃபுல்லாக பிளாக் ஆனதுனால அதுக்குள்ளெல்லாம் பூந்து கடைசியில் போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் உள்ள ஃபஸ்ட்டு ஒருத்தர் அமுச்சு விட்டோம். அவர் முதல்ல அட்டன் பண்ணணும்னு. அவர் அந்த ஷீட்டு வச்சு கூப்பிட்றேன்னு சொன்னாங்களே அந்த 2 மணிக்கு, அப்போ போனது இது. அந்த 2 மணிக்கு போகிறப்ப இவர் உள்ளே போனோடனே அந்த அக்ரிமெண்ட் மாதிரிலாம் போட சொல்லியிருக்காங்க. பாண்டு மாதிரியா? பாண்டு, 3 இயர்ஸ்க்கான பாண்டு, அதை வந்து போட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் வந்து அதில் கொடுத்துருவோம் இல்லையா. அதனால் வந்துட்டு இவர் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டு, அதாவது நான் செலக்ட் ஆனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் இவர் ஒருத்தர். நாங்கள் 3 பேருமே போயிருந்தோம். செலக்ட் ஆனதுக்கப்புறமும் திரும்பி ஒரு டைம் போயிருந்தோம். அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்வியூ இந்த பேப்பரில் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ 2 வாட்டி செலக்ட் ரெண்டு பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து செலக்ட் ஆகிறப்ப கூப்பிட்றேன்னு சொன்னாங்களே, அப்போ ஃபஸ்ட்டு இவர் போனோடனே அந்த அக்ரிமெண்ட் அதெல்லாம் சொன்னோடனே சரி வேணாம், இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணோம். செகண்ட் நாங்கள் ஏற்கனவே சிஎஸ்ஐக்கு சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். இது எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி மட்டும் தான் போனோம். சப்போஸ் சிஎஸ்ஐ விட இது பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா இங்கே போகலாங்கிற மாதிரி தான் பிளானு. பட் இருந்தால் சேலரி பேக்கேஜ் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ சிஎஸ்ஐயோட கம்பேர் பண்ணுறப்ப அது ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, சேலரியும் எங்களுக்கு இருக்குது ஜாஸ்தியாக. இங்கே வந்து சேலரி கொஞ்சம் கம்மியாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் வந்தோடனே நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல கூட இல்லை, கிளம்பிட்டோம். அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, சொல்லிட்டு வந்திருக்கலாமேன்னு. ஆனால் வந்ததுக்கப்புறமா எனக்கு கால் வந்துச்சு. கால் பண்ணி ஏதோ நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு வர முடியுமா அப்படின்னாங்க. நான் இன்னொரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டாங்க, அதனால் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஒரே டவுட்னா, அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன்னு மாதிரி தான் நினைக்கிது. ஏன்னா மீதி யாருக்குமே கால் பண்ணலை, எனக்கு மட்டும் கால் பண்ணி கூப்பிட்டது தாங்களா. சரி, அதனால் நான் செலக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கிரேட். அந்த கம்பெனியில் வந்து 10 பேர் எடுப்பாங்க. அந்த 10 பேர்லேயே நான் செலக்ட் ஆகிருந்தேன்னா பேசிக்கலி லக். என் வாழ்க்கையில் 2 டைம் இப்போ லக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காண்டியே விளையாண்டுருச்சு. ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு லக்கில் வந்தது, இந்த பிளேஸ்மெண்ட்டு லக்கில் வந்தது. விடுங்க எல்லாம் நன்மைக்கே. ஆனால் நிஜமாகவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், பயப்பட மாட்டீங்க. இந்த ஸ்டேஜ் ஃபியருங்க வாங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு போகும். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் லிட்டில் கனெக்ஷன் தான். இங்கே என்ன 4 பேத்துக்கு முன்னாடி பேசுவீங்க, அங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசுவீங்களா. ஆனால் உங்களுக்கு இங்கே பேசிட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. எப்போவுமே நிறைய பேத்துக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு கேள்வி கேட்குறப்ப தான் நீங்கள் ஜாஸ்தியாக நர்வஸ் ஆவீங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் இவங்க கேள்வி கேட்குறப்ப தான் நமக்கு கேள்விக்கான பதிலே மறந்து போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் இன்டர்வியூக்கே போகிறீங்க, இல்லைன்னா கம்பெனிக்கே போனாலும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால் பயப்படாமல் பதில் சொல்லுவீங்க. கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அப்படி பேசி பழக்கம் ஆயிடுச்சு. சரி, அப்படின்னா எனக்கு இப்போ ஐ மீன் ஒருத்தர் இப்போ வேலை தேடிட்டு இருக்காரு உங்கள் சிவில் ஃபீல்ட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு வேலை வேணும்னா எந்தெந்த மாதிரிலாம் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், இல்லை இதெல்லாம் படிச்சிருந்தா இந்த டாபிக்ஸில் நீங்கள் தெரிஞ்சிருந்தா நீங்கள் போய் இன்டர்வியூ தைரியமாக அட்டன் பண்ணலாம். அவரும் இப்போ வந்து 2024 அவரும் முடிச்சுட்டு அவர் இப்போ ஃபைனல் இயராக இருக்கார், ஜாப் தேட போகிறாரு. அவருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஆனால் நான் இது சொல்கிறதுக்கு முன்னாடி நானே ஒரு நூப்பு தான். அதனால் வந்து நான் அவ்வளோ பெருசாலாம் எக்ஸ்பிளைன் கொடுக்க தெரியாது, ஏன்னா ஐ எம் ஃப்ரெஷர். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்,
ம் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வேலை சீக்கிரமாக முடியறனாலேயே உங்களை வேலைக்கு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. சாஃப்ட்வேர்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சொல்கிறேன். பேசிக்காக யூஸ் பண்ணுறது டிராஃப்டிங்க்கு ஆட்டோகேடு. அதை டிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக சிவில்னாலே ஆட்டோகேட் ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறமா ரெவிட்டு அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெட்டு, ஸ்டாட் ப்ரோ. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எம்எஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸல் யூஸ் பண்ணி எஸ்டிமேஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒர்க்கு ஈஸியாக முடியும். முக்கியமாக ஸ்ட்ரெட்டெல்லாம் நீங்கள் வெறும் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு டைக்ராம் தந்துடும். ஒரு பீமு டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதில் கம்பி எத்தனை அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, கம்பி எத்தனை, லோடு எத்தனை அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஒரு டைக்ராம் போட்டு தந்துடும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லது. ஓகே. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன். அது முக்கியம். ஏன்னா நம்ம கம்யூனிகேட் ஒழுங்காக பண்ணலன்னா பிரச்சனை. நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட் ரேட் என்னென்ன, கரண்ட் ரேட்னா ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன பிரிக் யூஸ் பண்ணுறோம், என்ன ராடு யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எந்த சைஸில் யூஸ் பண்ணுறோம், பிரிக்கோட சைஸ் என்ன, இதெல்லாம் வந்து பேசிக்கல். இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அது வரைக்கும் சிவில் பற்றி ஒரு நாலேஜே இல்லைனாலும் நீங்கள் இன்டர்வியூக்கு முன்னாடி இது ப்ரிப்பேர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுலேயே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி நாலேஜ் வந்துடும். ஏன்னா எனக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிரிக் ஆஃப் தி சைஸ் ஞாபகம் இருக்காது. எத்தனை டைப் ஆஃப் ராட் இருக்குது, அதோட சைஸ் என்னென்னா ஞாபகம் இருக்காது. எதை யூஸ் பண்ணுறோம் ஞாபகம் இருக்காது. சிமெண்ட்டில் என்னென்ன இருக்குது தெரியாது. காங்கிரீட்டில் என்னென்ன இருக்கும் அது வேணால் தெரியும். நார்மலாக சிமெண்ட்டு, சாண்டு, கோர்ஸ் கிரிக்கெட் இப்படிங்கோமா இந்த ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரியும். ஆனால் நான் இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் சிவில் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நீங்கள் சிவில் ஃபீல்டுக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கரண்ட் ரேட் என்ன அப்படின்னு, அது வந்து ரேட்டை சொன்னேன். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூக்கெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரேட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பிரிக்குன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன இருக்குது, இது ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன இருக்குது அப்படிங்கிற மட்டும் சிவிலில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் பற்றி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே. வேறு ஏதாவது டிப்ஸு? வேறு ஏதாச்சும் டிப்ஸு அப்புறம் நான் அந்த கரண்ட் ரேட்டுன்னு சொன்னது நான் ஆமாம் இதை தான் சொல்ல வந்து அதுக்குள்ளே மறந்துட்டேன். இது வந்து உங்களுக்கு இந்த கரண்ட் ரேட்டு வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்கள் சப்போஸ் வேலைக்கே செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா இப்போ படிச்சுட்டே ஃபைனல் இயர் அப்படின்னா சொந்தக்காரன் வேணாச்சும் வருவான் வந்து, இதே தம்பி இந்த மாதிரி நான் வீடு கட்டணும், இந்த வீட்டுக்கு இது எவ்வளோ அளவுன்னு கேட்பான். சைஸு கண்டுபிடிக்க தெரியணும். இது வந்து சிம்பிளாக கேட்பான். அவன் கேட்குறவன் நம்ம வந்துட்டு தெரியாதுன்னு சொன்னோம்னா, ஏடா சிவில் தாண்டா படிச்சிருக்கு இதுவும் கூட தெரியாதா, அந்த மாதிரி வந்து மானம் போகிற மாதிரி ஏதாச்சும் ஆகும். அதனால் இதுக்காண்டியாச்சும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இது தம்பி நான் இந்த மாதிரி செவுரு கட்டுறேன், எனக்கு அந்த செவுரு கட்டுறதுக்கு செங்கல் எவ்வளோடா வரும் ஒரு செங்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியாமல் முடிச்சு நிற்கக்கூடாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கரண்ட் ரேட் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா முக்கியம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு எதுவுமே ஸ்டடியாக இருக்காது இல்லையா, ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரேட்டு மாறாமல் நம்ம திடீர்னு பழைய ரேட் வச்சோம்னா நமக்கு தான் லாஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுதான். கரண்ட் ரேட்டு தெரியாமல் நம்ம வாட்டுக்கு திடீர்னு கம்மியான விலை வச்சு அதுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னே தெரியாமல் நம்ம கம்மியாக வச்சோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பெனிஃபிட்டு, கிளைண்ட்டுக்கு பெனிஃபிட்டு, நமக்கு லாஸ். ஸோ ரெண்டு பேத்துக்குமே ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதனால் ரேட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கே தெரியும், அதை வாட்டுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு வச்சு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில் அதையும் சொல்லுங்கள். அப்புறம் நீங்களும் ஏதாவது டிப்ஸ்லாம் இருந்தால் கொடுங்க, எப்படி ஃப்ரெஷராக நல்ல ஜாப் போகிறது. நாங்களும் தெரிஞ்சுக்கிறேன், அதான் நாங்களும் லேர்ன் பண்ணிக்கிறோம். சரி, எனக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி, எல்லோரையும் உங்களை கங்க்ராஸ் பண்ணிடுங்க மிஸ்டர் எக்ஸுக்கு. சரி, முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய்.